ஃபுல்லாக வருது சார். ஃபுல்லாக வருது. நீங்கள் போங்க சார் முன்னாடி. சொல்லுங்கள் சார். இது வந்து அடிஷ்னல் கேட்டு நம்மளுடைய ஃபார்முக்கு அந்த ஓட வழியாக வருது சார். ஓட வழியாக வரக்கூடிய இது 2வது கேட்டு இது. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீர்வேலியை வைக்கிறதுக்காக, மாதிரிக்காக, சோதனைக்காக நீங்கள் பேசிட்டேங்க சார். சோதனைக்காக வந்து இப்போது வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கத்தாழை செடி வச்சு 1 மாதம் ஆயிருக்கு. இப்போ தான் வந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்குது. இதுலேருந்து சோதனைக்காக இந்த ஒரு நெட்டு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். அப்படியே ஒரு 2-3 மரத்தை இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது சார். அடிப்பாகத்தையும் எடுத்துருங்க சார். நம்ம எவ்வளோ மண் குமிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக, அந்த தண்ணி வந்து எப்போவுமே வந்து தேங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மஞ்சி போட்டிருக்கோம். ஈரத்தன்மையை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக அது போட்டிருக்கோம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறைய காய் இருக்கு சார். பாருங்க சார். ஸோ ஒவ்வொரு மரங்கள்லேயும் வந்து அதிகமான காய்கள் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த வெட்டுக்கிளியோட இதுலேயும் நல்லா இருக்கா. ஃபுல்லாக இந்த மரம் ஃபுல்லாகவே வந்து காய் தான், இலைகளை விட அதிகமான காய்கள். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் வந்து ஒரே ஒரு சமயத்தில் வந்து வேப்பம் புண்ணாக்கும் இந்த சாணமும் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். 1 வருஷம் இதனுடைய லைஃப். இது தண்ணி தான் சார், அதிகமாக தண்ணி குடிக்கிறது தான்.
வளர்ந்துருக்கு சார் குக்கூஸ்லாம். ஹலோ, குட் மார்னிங்க, சொல்லுங்கள். நான் திண்டுக்கல்லில் இருக்கேங்க. திண்டுக்கல்லில் இருக்கேன். நாளைக்கு காலையில் வரேன். ஆ, நீங்கள் அங்கேயே ஆ சரி, நாளைக்கு இது கரெக்டாக வந்து 48 நாள் கழித்து நம்ம இன்னைக்கு கட் பண்ணுறோம் சார். இங்கே எந்த பக்கமா ஒத்ததை எடுத்துக்கோங்க சார். ஏங்க இது கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்களேன். இந்த பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இவங்க தேங்காய் கட் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க? போயிட்டாங்க அவங்க. எவ்வளோ இருக்குமா இது? இது இன்னும் எண்ணில் அப்படியே குமிச்சிருக்கீங்க. எவ்வளோ இருக்கும் தோராயமா? அதான் ஒரு 4000 5000 காய்க்கு வரும். 4000 காய்க்கு மேலே இருக்கும். இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4000 காய்க்கு மேலே இருக்கும் சார். இதில் வந்து அந்த காய் 2 ரகமாக வந்து இதை பிரிப்பாங்க, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அது இது வந்து நம்ம ஜீரோ பட்ஜெட் மெத்தட் மூலமாக மெல்ஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. மெல்ஷிங்னா வந்து உயிர் மூடாக்கு அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். சோதனையின் அடிப்படையில் வந்து இந்த தென்னந்தோப்புக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த மரத்தோட கழிவுகளையே மட்டை ஓலை இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து காய வச்சு மக்க வச்சு இதனோட அடிப்பாகத்தில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்படி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சி வச்சுக்குது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது நமக்கு இப்படி பண்ணுறோம். சார் இப்போ வந்து இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த போர்வெல் சிஸ்டமை வந்து 3 போர்வெல்லையே வந்து இதில் வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இதில் வந்து தண்ணி கரண்ட் இருக்கும் பொழுதுலாம் எப்போவுமே வந்து இதில் வந்து தண்ணி வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும். 2 ஃபேஸில் இருக்கும் பொழுது 2 மோட்டர்லேருந்து வந்துட்டுருக்கும், 3 ஃபேஸில் இருக்கும் பொழுது 2 மோட்டர்லேருந்து வந்துட்டுருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டுருக்கும் இதில் தண்ணி. ஸோ இதில் இந்த டேங்க்கில் வந்து எல்லா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த தென்னந்தோப்புக்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம பெட்டில் போட்டிருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கை மரத்துக்கு, அதுக்கப்புறமா பாதை ஓரமாக வந்து நட்டு வச்சுருக்கக்கூடிய மரங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து இதில் இருந்து தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது இல்லை சார்? இதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு குறைந்தபட்சம் வந்து 3 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ளே ஆகுது ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து நம்ம தண்ணி கொடுக்குறதுக்கு. அவருக்கு ஒரு 2-3 எனக்கு ஒன்று போதும். தண்ணி தாகமாக இருக்குது. இனிமேல் தண்ணி வாங்கி ஜல்லி குடித்தா எனக்கு தண்ணி குடிக்கலாம். இனிமேல் இப்போ வேண்டாம். எத்தனை போட்டுட்டா? நாலு 5 வருஷம் இருக்கும் சார். இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த கட்டை இது வந்து இந்த கட்டை வந்து எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்னா வந்து உள்ளே யாரும் வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மூங்கில் மரங்களை வந்து இந்த கட்டைக்கு
உள்பக்கமாக வந்து நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நட்டு வைக்கலான்னு இருக்கோம். அது நட்டு வைக்கிறதுனால இந்த மண் அரிப்பெல்லாம் வந்து அது வந்து தடுக்கும். கிணத்துக்குள்ளே வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து விழாமல் இருக்கும். அதுக்காக அந்த மூங்கிலையும் வந்து நடலான்னு இருக்கும். இந்த கிணத்தோட ஆழம் வந்து இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25 அடி பெசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் இந்த கிணத்துல வந்து ஊற்று வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 15 நாளாக வந்து ஊற்று இருக்குது இந்த கிணத்துக்கு. இந்த கொக்கோ செடி வச்சு கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம உரம்னு பார்த்திங்கன்னா வைக்கும்போது வந்து கொஞ்சம் சாணம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு தடவை வந்து அந்த சாணம் உரம் கொடுத்துருக்கோம். அதை தவிர வேறு எந்த ஒரு உரமும் இதுக்கு நம்ம கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வந்து ஒரு 1000 கன்றுகள் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது ஊடு பயிராக வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஊடு பயிராக இதை வந்து நம்ம வச்சுருக்கோம். நல்ல நீட்டு சார், பார்த்தீங்களா? இதை வேணால் பறித்து கொடுக்கலாமா? இந்த ஒரு லைன் மட்டும் வச்சுருக்கு. 3, 6, ஒரு 15 பப்பாளி மரம்.